முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட் ஸ்ட்ரடல் பற்றி நண்பர் ஒருத்தர் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இப்போ ஷார்ட் ஸ்ட்ரடல் அப்படிங்கிறது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள காலையும் புட்டையும் விற்கிறது தான் அந்த ஷார்ட் ஸ்ட்ரடல். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷார்ட் ஸ்ட்ரடல் இருக்குது. ஒன்று வந்து மே மாதத்தோட 22,600 கால் ஆப்ஷனை விற்றுருக்கோம். 100 குவான்டிட்டி 430க்கு. இன்றைக்கி அது 550 இருக்குது. அது மாதிரி 22,600 புட் ஆப்ஷன் வந்து 100 விற்றோம், 345க்கு விற்றோம், அந்த 259 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 12,000 வந்து மைனஸில் இருக்குது, இதில் 8,600 இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 4,000 வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 22,600 சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு பட் டிஃப்ரெண்ட் மந்த். இது வந்து ஏப்ரல், இது வந்து மே. இல்லை அதில் பார்த்தீங்கன்னா 206க்கு விற்றது 312 இருக்குது, 262க்கு விற்றது வந்து 154 இருக்குது. இப்போ இது வந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி வந்து ப்ராஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சென்சிபிளில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சென்சிபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ லாபம் வரும் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம செய்யும்போது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மே மந்தோட ஸ்ட்ரடலை பார்ப்போம், ஷார்ட் ஸ்ட்ரடல். இப்போ மே மந்தோட ஸ்ட்ரடல் பார்த்தீங்கன்னா இதான் பே ஆஃப் கிராஃப். உங்களுக்கு இதோடைய பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 21,824க்கு கீழே போணுச்சுன்னா நமக்கு நஷ்டம் வரும். அது மாதிரி 23,376க்கு மேலே போனால் நஷ்டம் வரும். இடையில 21,800லேருந்து 23,370 வரைக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட்டில் தான் கொடுக்கும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81,000 கிடைக்கும். அது மாதிரி அந்த மார்க்கெட்டு எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இதில் வந்து 23,300 போகிற வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அது மாதிரி 21,800 போகிற வரைக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. இப்போ சென்சிபிள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நான் வந்து இதில் கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்லேயே போட்டு வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ இதை பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தோடதை பார்ப்போம். ஏப்ரல் மாதத்தோட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோடது இங்கே வந்து 6 லாட்டு வந்து வாங்கியிருக்கோம். இங்கே வந்து 6 லாட்டு விற்றுருக்கோம், இங்கே 6 லாட்டு விற்றுருக்கோம். இங்கே 206க்கு விற்றோம், இங்கே வந்து 262க்கு விற்றோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,131 வந்து பிரேக் ஈவன், இங்கே 23,000 வந்து பிரேக் ஈவன். இப்போ நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இங்கேருந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,40,000 கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து 22,600 நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஆனால் அவ்வளோ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ப்ராஃபிட் குறையும். இப்போ 23,000லேருந்து 22,000 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பஃபர் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப அதிகமாக போயிடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ் பண்ணி தான் இது. ஏப்ரல் மந்த்து 22,600 ஷார்ட் ஸ்ட்ரடல். இது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து நம்ம விற்றது 206, புட் ஆப்ஷன் வந்து 262, மொத்தம் 468.55க்கு விற்றோம். இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1,40,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வந்து நம்ம அப்பர் பிரேக் ஈவன் பார்த்திங்கன்னா 23,068, லோவர் பிரேக் ஈவன் வந்து 22,103. இது வந்து நான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி மேவோடது ஒன்று செஞ்சுருக்கோம். இந்த மேவோடது பார்த்திங்கன்னா அதுவும் 22,600 தான். ஆனால் அது 100 வந்து எடுத்திருக்கோம், 2 லாட்டு. அதில் வந்து 430க்கு கால் ஆப்ஷனும் 345க்கு புட் ஆப்ஷனும் விற்றுருக்கோம், மொத்தம் 775. ஸோ இதோடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 77,000. இதுவும் 21,800, 23,375 இதோட ரேஞ்சு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால் மே மாதம் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் எதனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அல்லது எதுவும் செஞ்சேன்னா உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நன்றி.